சரி. உங்களுக்கு தெரியும், இந்த கோல்ஃப்ரு கமரன் அரசியல் யாப்ப அறிமுகப்படுத்துற டைம்ல திறந்த சந்தை பொருளாதாரம், ஆ, ஏற்றுமதி இறக்குமதியை கொண்டு வாரது, இதன் மூலமாக இலங்கையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உருவானாங்க. ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடிய, சில செல்வங்களை கையில வச்சிக்க கூடிய ஒரு பணக்கார வர்க்கம் உண்டு இலங்கையில உருவானாங்க அப்படின்னு நாங்க பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கோல்ஃப்ரு கமரன் அரசியல் யாப்புல இந்த ஆங்கில கல்வியை ஏற்படுத்தினதால படிச்ச ஒரு மத்திய தர வர்க்கம் உருவாகுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கல்வி இருக்குது, செல்வம் இருக்குது, அதே போல ஒரு அந்தஸ்தும் இருக்கு. இப்படி ஒரு சமூகம் உருவானதோட இவங்க கொஞ்சம் படிச்சார்கள் தானே. அப்ப இலங்கையில அடுத்தடுத்த சீர்திருத்தங்களை முன்வைக்கிறாங்க, சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் அவங்க குருமக்களை யாப்ப கொடுத்தாங்க, தற்காலிக மணிங்க கொடுத்தாங்க, அதே போல மணி டெவன்சியரை கொடுத்தாங்க. இப்ப பிரித்தானியர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம உருவாக்கி விட்ட ஆளே நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறாங்க, இப்ப சீர்திருத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, எனவே இவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா இவங்களுக்கு வருது. அடுத்தது, இந்த இலங்கையில ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னண்டா, ஏஐ குணசிங்கங்கிறவ ஒருவர் என்ன பண்றாரு, சில தொழிலாளிகளை எல்லாம் சேர்த்தெடுத்துட்டு சோசியலிச சிந்தனையில ஒரு டீமை தயாரிச்சு கொண்டிருக்கிறாரு. அது என்ன சோசியலிசம்? கால் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கருத்தியல்ல. கால் மார்க்ஸ் ஒரு என்ன செய்யறாரு, ரஷ்யாவுல லெனின், ஆ, அதே போல இந்த கால் மார்க்ஸ், பிரிட்டிக் ஏங்கல்ஸ், இவங்க எல்லாருமே இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக, முதலாளித்துவம் என்ன, பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தனியார் சுதந்திரம், ஒரு மனுஷன் நினைச்ச மாதிரி சொத்து சேர்க்கலாம் அப்படின்ற சிந்தனைக்கு எதிராக இவங்கட சிந்தனை தோற்றம் பெறுது. இவங்க சொல்றாங்க, உங்களோட மெத்தட் படி பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறான், ஏழை ஏழை ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, எனவே இது சரி வராது. அரசு அந்த அந்த ஒரு நாட்டிட மொத்த உற்பத்தியையும் மொத்த வருமானத்தையும் அவங்க கையில் எடுத்து செஞ்சு வார பணத்தை என்ன செய்யணும், எல்லாருக்கும் சமனா பிரிச்சு கொடுக்கணும். யாரு அதிகமா உழைச்சாலும் அவங்க அரசிட்ட தான் கொடுக்கணும். அரசு எல்லாத்தையும் சமனாக பிரிச்சு கொடுக்கும், சமத்துவம் இருக்கணும். சரியா? அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அப்ப இது ரஷ்யாவுல, அதே போல வடகொரியா, இப்படி எல்லா நாடுகளையும் பரவி ஒரு புரட்சிகர சிந்தனையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தாக்கம் இலங்கையிலும் வந்துச்சு. இந்த ஏஐ குணசிங்கங்கிறவங்க ஒரு அதிகமான தொழிலாளர்களை ஒன்று சேர்த்து இந்த சிந்தனையின் அடிப்படையில கொஞ்சம் பேசி கொண்டு வந்தாரு. இவங்கட கருத்து எப்படின்னு தெரியுமா, நாங்க போராடி புரட்சி செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை பறிச்செடுக்கணுங்கிறது இவங்களோட கருத்து. அப்ப பிரித்தானியருக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும், இவன் மட்டும் இலங்கையில வளர்ந்தா நாளைக்கு நமக்கு ஆப்பாக அமைவான், நம்மட ஆட்சிக்கு பிரச்சனையாக இருக்கும், எனவே இவனை அடக்கணும். இப்ப இது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் படிச்ச மத்தியதர வர்க்கத்தினரை அடக்கணும், ரெண்டாவது இந்த ஏஐ குணசிங்க தலைமையிலான ஒரு இதொன்று நடந்துட்டு இருக்குது, இவங்களையும் அடக்கணும். மூணாவது பார்த்தா இந்தியாவுல மகாத்மா காந்தி ரோட்ல இறங்கி போராடுறாரு, சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு. அந்த தாக்கமும் இலங்கையில கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அப்ப இதையும் அடக்கணும். சரியா? அதோட சேர்த்து இலங்கையில கொஞ்சம் தன்னை வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும். நிர்வாக பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்கு, பிரித்தானிய அளவுல ஆட்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டிருக்கலாம், இவங்களை வச்சே நம்ம காய் நகர்த்தணும். சரியா? எனவே இப்படி பல டாஸ்க், பல பிரச்சனைகள் பிரித்தானியர்களுக்கு முன்னால இருக்குது. இப்ப இதை சமாளிக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் யாருக்கு இருக்குது, இந்த பிரித்தானியர்களுக்கு இருக்கு. இது ஒரு பக்கமே இங்க. அடுத்த பக்கம் இலங்கையர்களுக்கு பல பிரச்சனை. நீங்க இந்த மணி டெவன்சியர் யாப்பு சரியில்லை, அதுல எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு என்ன புதிய யாப்புகளை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு புதிய யாப்பு வேணும், பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை வேணும், இங்க இனவாரி பிரதிநிதித்துவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல இனவாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறாங்க, அந்த சிறுபான்மை இனத்து மக்கள். சரியா? அதே போல இன்னும் பல சீர்திருத்தங்கள் எங்களுக்கு வேணும், இந்த யாப்பு சரியில்லை, அதை உடனடியாக மாத்துங்க. நீங்க மணிண்டவன் சேர்ல சரி ஆக்களை கூட்டினீங்க, ஆனா தொடர்ந்து ஆளுநர் கையில தான் அதிகாரம் இருக்கு, ஆளுநர் கையில அதிகாரம் இருக்குது. நாங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அவர் மறுப்பானை, அவர் வேணான்னு சொன்னா
அது நீங்க ஏத்துக்கொள்றீங்க இல்ல. அதே போல இன்னும் நிறைய பிரச்சனைகள். எனவே இவங்க போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு டொனமூர் அரசு எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு புது யாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இந்த ட்வீட்ல. சரியா? ஓகே, இதுல டியூட். சரி. இப்ப என்ன நடக்குது? இப்படி எல்லாம் ஒரு பின்னணி பிரச்சனை வந்து போய் கொண்டிருக்குது. இந்த டைம்ல தான் அவங்க டொனமூர் அரசியல் யாப்பு அப்படின்னு ஒன்றை இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. சரி. முதல்ல சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட எந்த யாப்புல சொல்லுங்க பாப்போம். முதல்ல இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது எந்த யாப்புல? யாருக்கு தெரியும்? வெரி குட். டொனமூர்ல. சரி, ஸ்கிரீன் விளங்குதா? சொல்லுங்க. ஸ்கிரீன் விளங்குதா? இந்த டொனமூர் அரசியல் யாப்புல நாங்க இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயங்கள் இப்ப படிக்க போறோம். சரியா? பிரித்தானியர்கள் வளமையான அவங்களோட அந்த குணத்தை எப்படி இதுல காட்டினாங்க, இலங்கை மக்களை பிரிச்சு அவங்களுக்குள்ள எப்படி சண்டைகளை ஏற்படுத்தினாங்க, வெளிப்படையில நல்லமாக இருந்தாலும் எப்படி உள்ளால அவங்களோட வேலையை காட்டினாங்க, அது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், இப்ப இந்த யாப்புல டீட்டெயிலா படிப்போம். மிச்சம் இன்ட்ரெஸ்டான யாப்பு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிற எழுதுற வேலை அதெல்லாம் வச்சிருக்க கூடாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. சில சம்பவங்கள் வந்து அதை கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு டீச்சர், இதை உங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இதை நீங்க கேட்டு கொண்டிருக்கணும். சரியா? இப்ப ஸ்கிரீன் விளங்குதா? டக்குன்னு செக் பண்ணுங்க. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே. சரி. இப்ப பாருங்க, டொனமூர் அரசியல் யாப்போட பின்னணியை சொல்றேன். கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, முன்னைய யாப்புட குறைபாடுகள். உங்களுக்கு தெரியும், இந்த மணி டெவன்சியர் அரசியல் யாப்புல எல்லாருக்குமே வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்துச்சா? பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்துச்சா? இல்ல. அவங்க அவங்க ஒரு மொத்த இலங்கையிலேயும் 4% ஆட்களுக்கு தான் வாக்குரிமை வழங்கியிருந்தாங்க. இப்போ உதாரணமா உங்களோட வகுப்புல 100 பேர் இருக்கிறாங்க. அதுல 4 பேர் தான் உங்க மொனிட்டரை தெரிவு செய்ய இயலும். அப்படின்னா எப்படி இருக்கும்? அத மாதிரி இந்த மொத்த இலங்கை நாட்டில இருந்து கல்வி இருக்கிறவங்க, சொத்து இருக்கிறவங்க, இப்படி ஒரு 4%மானவங்க மட்டும்தான் சட்டசபைக்கு ஆட்கள் தெரிவு செய்ய இயலும். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. நாங்க மணிங் டெவன்சியர்ல இதை ஒரு குறைபாடாகவே பார்த்தோம். இப்ப இது மக்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இது சரி வராது. நாங்க இதை நீங்க மாத்தணும். இப்ப நமக்கு தானே, நாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கக்குள்ள 4 பேர் சேர்ந்துதான் மொனிட்டர் தெரிவு செய்யறோம்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு நோவுமா இல்லையா? சிலவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் பிழை, இது அநியாயம் அப்படி தட்டி கேட்க போவாங்க. இதே இதுதான் இலங்கையிலும் நடக்குது. அடுத்தது, முழுமையான பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற சிங்கள தலைவர்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படாமை. சிங்கள தலைவர்கள் யோசிக்கிறாங்க, மொத்த இலங்கையை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா பெரும்பாலான நிலப்பகுதிகள் வாழ்ற யாரு? சிங்களவர்களாகி நாங்க. நாங்க தான் பெரும்பான்மையான நிலப்பகுதிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை கொண்டு வந்தா
சட்டசபைக்கு நாங்க தான் அதிகமா போவோம். அப்ப இந்த இலங்கை நாட்டை பெரும்பான்மையாகிய நாங்களே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வராங்க. சரியா? பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறைனா என்ன? இப்ப உங்களோட மொத்த ஸ்கூல் இருக்குது. மொத்த ஸ்கூல்லையும் எல்லா வகுப்புகள்ல இருந்தும் ஒருவர் ஒருவர் என்ன செய்வாங்க? பிரிஃபெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ட்டு சொன்னா என்ன நடக்கும்? உங்களோட மொத்த ஸ்கூல்லையும் ஃபுல்லா கிளாஸ் ரூம் நிறைஞ்சிருக்கு. அப்ப எல்லா கிளாஸ் ரூம்ல இருந்தும் அந்த ப்ரிஃபெக்ட்ங்கிற இதுக்கு ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி இந்த மொத்த இலங்கையையும் 50ஆக அல்லது அவங்க குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில பிரிப்பாங்க. பிரிச்சு ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்தும் ஒருவர், இப்ப சாக்லேட் நீங்க பாத்திப்பீங்க அது எப்படி பிரிஞ்சு இருக்குமோ, அதே மாதிரி இலங்கையை பிரிச்சு ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்தும் ஒவ்வொருவர் எடுப்பாங்க. எடுத்தா அந்த சட்டசபைக்கு பெரும்பான்மையான ஆட்கள் யாரா இருப்பாங்க? சிங்களவர்களா தான் இருப்பாங்க. இப்ப இலங்கையில கிழக்கு மாகாணத்துல தமிழர்கள் முஸ்லிம்கள் வாழ்றாங்க, சிங்களவர்கள் வாழ்றாங்க. அதே போல வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண சைட்லயும் தமிழர்கள் வாழ்றாங்க. மிச்சம் இருக்கிற பகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் யாரு? கிட்டத்தட்ட 70% யாரு? சிங்களவர்கள். அப்ப பிரதேசவாரி தேர்தல் முறை நாங்க கொண்டு வந்தா சட்டசபைக்கு சிங்களவங்க தான் ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப நம்மளே இந்த நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இதைத்தான் அவங்க தற்காலிக மணி கொடுக்கக்குள்ள அவங்க கேட்டாங்க. தற்காலிக மணி கொடுக்கக்குள்ள எங்களுக்கு பிரதேசவார் பிரதிநிதித்துவம் தாங்க தாங்கன்னு கேட்டாங்க. இப்ப இவங்க மணி டெவன்சியரை கொடுக்குறாங்க. அதுல பிரதேசவாரி தேர்தலை கொண்டு வந்தாலும் தொடர்ந்து என்ன இருக்குது? இனவாரி தேர்தல் முறையும் இருந்துச்சு. நாங்க பார்த்தோமே, போட்டு இலங்கையர்களை பிரிச்சு அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்துறதுக்கு பிரித்தானியர்கள் செஞ்ச தந்திரம்னு சொன்னனே, அந்த இது சிங்களாக்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இந்த மணி டெவன்சியர் வேணாம், நீங்க எங்களுக்கு வேற யாப்ப தாங்க அப்படின்னு கேட்டு சண்டை பிடிச்சாங்க. அடுத்தது பாருங்க, சிறுபான்மை இனத்தவர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமை. சிறுபான்மை இனத்தவர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடுங்கிறது மனிங் டெவன்சியர்ல இருக்குல்ல. அவங்களோட சட்டசபையில பெரும்பான்மையான ஆட்கள் சிங்களாக்கள் தான் இருந்தாங்க. ஏன் பாருங்க, உத்தியோக சார்புள்ளவங்களும் இருந்தாங்க, உத்தியோக சார்பற்றவங்களும் இருந்தாங்க. உத்தியோக சார்புள்ளவங்கள்ல அதெல்லாம் பிரித்தானியோட ஆட்கள். உத்தியோக சார்பற்றவங்கள்ல பிரதேசவாரி தேர்தல் அதுலயும் நியமனம் இருந்தாங்க, அதுலயும் நியமனத்துக்குரியவங்க இருந்தாங்க. பிரதேசவாரி தேர்தல் முறையில தான் அதிகமானவங்க இருந்தாங்க. பாருங்க, நாங்க போன கிளாஸ்ல என்ன படிச்சோம்? இதுல எல்லாம் கவனிங்க. பிரதேசவார் ரீதியா 23 பேர் மணிங் டெவன்சியர்ல பிரதேசவார் ரீதியா 23 பேர் வந்திருக்கிறாங்க. சிங்களாக்கள் 16, தமிழாக்கள் 7 பேர். அங்கால இனவாரில பாருங்க, அங்க நியமனத்துல பாருங்க. அப்ப சிறுபான்மை குறைய பெரும்பான்மை கூட. அப்ப அவங்களோட பேச்சு தானே எடுபடும். இப்ப உதாரணமா ஒரு கிளாஸ் ரூம்ல 30 பேர் இருக்கிறீங்க. 25 பேர் தமிழ் மாணவர்கள், 5 பேர் முஸ்லிம் மாணவர்கள், இப்படி இருக்கிறீங்க. சரியா? சரி, அதை விடுங்களேன். 25 பேர் ஆசிரியர்கள், 5 பேர் மாணவர்கள். இப்ப ஒரு விஷயம் உண்டு வருது, ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறியா இல்லையா? இந்த டைம்ல பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க? ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்த தேவையில்ல, நாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறி நீங்க 5 பேரால பேச இயலுமா? பேசுற எடுபடுமா? எடுபடாது. இதே போலதான் அவங்கட அந்த மணி டெவன்சியர் யாப்போட நிலம் இருந்துச்சு. அப்ப அதனால சிறுபான்மையினத்தவர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை, அவங்களும் இந்த யாப்புல திருப்திப்படல, அவங்களும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது, உள்ளூர் நிர்வாகங்கள்ல இலங்கையர்களுக்கு சுயாட்சி கிடைக்கல. சரி, சரியா? சட்டசபையில ஆட்களை கூட்டிட்டாங்க, மணி டெவன்சியர்ல கூட்டிட்டாங்க. ஆனா நிர்வாக சபையில தொடர்ந்தும் உத்தியோக பற்றுள்ளவங்க பிரித்தானிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஆளுநர் செல்வாக்கு தான் அதிகமா இருந்துச்சு. என்னதான் நீங்க சட்டசபையில கூடி முடிவெடுத்தாலும் என்ன செஞ்சாலும் ஆளுநர் தான் நினைச்ச மாதிரிதான் அவர் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாரு. இலங்கையர்களுக்கு அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப இதனால இலங்கையர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அதோட கண்டி சிங்களவங்க சமஷ்டி கோரிக்கைகளை கேட்டாங்க. எங்களுக்கு சமஷ்டி வேணும். சமஷ்டினா என்ன? அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கும், பல மாநில அரசாங்கங்கள் இருக்கு. நீங்க 4ஆம் படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு மெத்தட் அவங்க கேட்கிறாங்க. ஏன்? அவங்க கண்டி சிங்களவங்க எப்பயும் தன்னை தனியா தான் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், 1796ல பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வரும்போது கரையோரம் வேறையா இருந்துச்சு, கண்டி வேற இருந்துச்சு. இப்ப கண்டியில வாழ்ந்த சிங்களவர்கள் அவங்க தனிய வாழ்ந்து ஒரு தனி ஆட்சிக்கு இருந்து பழகினவங்க.
என்னதான் 1815 பிரித்தானியோட கையில இலங்கை வந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஒரு சங்கடம். நம்ம தனியே இருந்து பழகினார்கள். அப்ப எங்களுக்கு தனி ஆட்சியை தாங்க, சமஷ்டியை தாங்க, எங்கிட்ட நாங்க யாப்பொண்டு வச்சு நாங்க ஆட்சி செய்யறோம், கிழக்கு அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பாங்க, ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் இவங்க கேட்டாங்க. இது கூட மணிங் டெவன்சியர்ல அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த முந்திய யாப்புல இருந்த மக்களுக்கு இருந்த அதிருப்தி புதிய யாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வைத்தது. சரியா? அதோட நீங்க சேர்த்து ரெண்டாவது பாருங்க, அரசியல் சீர்திருத்தம் வேண்டும் என்ற இலங்கையர்களின் தொடர்ச்சியான கோரிக்கை. அப்ப கரையோர சிங்களவர்கள் என்ன செய்யறாங்க? பிரித்தானிய முறையிலான அரசாங்க முறை கேட்கிறாங்க. கரையோரத்தில் இருந்த சிங்களார்கள் பிரித்தானியாவுல எப்படி நடந்துச்சுண்டா அங்க சொல்லுவாங்க ஒரு பிரதமர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது பாராளுமன்றம் இருக்கும், அமைச்சரவை இருக்கும், அங்க பிரதமர் தான் பெரிய ஆளா இருப்பாரு, அவர் ஆட்சி செஞ்சு கொண்டு போவாரு. இப்படி ஒரு ஆட்சி முறைய எங்களுக்கும் தாங்கன்னு கரையோர சிங்களவங்க கேட்டாங்க. ஆனா இவங்க கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. கண்டிச்சிங்களவர் என்ன கேட்டாங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி எங்களுக்கு சமஷ்டி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? தமிழர்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இனவாரி பிரதிநிதித்துவ முறை திரும்ப தாங்கன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? ஏன் அப்படின்னா இன அடிப்படையில சட்டசபைக்கு ஆட்கள் எடுத்தா சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் ஓரளவு சமனா வருவாங்க. சரியா? ஆனா பிரதேசவாரி முறை வந்தா இவங்களோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். பிரதேச ரீதியா சிங்களவங்க தான் கூட பேர் வருவாங்க. இது இவங்களுக்கு கஷ்டம். இதனால எங்களுக்கு நீங்க என்ன என்ன வேணும், இனவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டாங்க. நல்லா பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு என்ன வேணும், தங்கட இது என்ன வேணும்னு தான் யோசிச்சாங்க. இந்த சிங்களவர்களா இருந்தாலும் சரி, தமிழர்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, தங்கட இது என்ன பிழையாயிடுமோ, தங்களுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படி யோசிச்சாங்க. அது பிழை இல்ல அப்படி யோசிக்கிறது. இப்ப இது ஒரு விஷயம். அடுத்தது நிர்பந்தங்கள். பிரித்தானிய அரசுக்கு சில நிர்பந்தம் இருந்துச்சு. ஒன்று என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்திய சுதந்திர போராட்டத்துல தாக்கம் இலங்கையில கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்குது. அடுத்தது சோவியத் யூனியன் அக்டோபர் புரட்சியில் அங்க நடந்து அதனால ஏஐ குணசிங்க இங்க கொஞ்சம் பேர் ஆக்கலை சேர்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இதுவும் இவங்களுக்கு ஒரு நிர்பந்தமா இருக்கி, நம்ம இலங்கை மக்களை அடக்கணும், அவங்கள ஒரு கொண்டு வரணும், இப்படி ஒரு விஷயம். சரியா? இப்ப நாலாவது பாருங்க, சந்தர்ப்பங்கள். பிரித்தானியாவுல ஒரு எலெக்ஷன் நடந்து அங்க தொழிற்கட்சி அதிகாரத்துக்கு வந்ததால அவங்களோட போக்கு எப்படின்னா, நம்ம பருவாயில யாப்புகளை கொடுப்போம், குடியேற்ற நாடுகளுக்கு அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி சுதந்திரத்தை கொடுப்போம், இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பிரித்தானியாவுல புதுசா வந்த கட்சிக்கு இருக்குது. இதுவும் ஒரு வாய்ப்பாக இலங்கைக்கு அமைஞ்சிட்டு புது யாப்பு கொடுக்கறதுக்கு. அந்த வகையில தேசாதிபதி கியூ என்ன கி யூ கிளிபர்ட்ங்கிறவர் என்ன செய்யறாரு, நடைமுறையில இருந்து வந்த குறைபாடுகள்ல ஆராய்ச்சி செஞ்சு தேவையான சிபாரிசுகளை செய்யறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும் என பிரித்தானிய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறாரு. இதனால 1927ஆம் ஆண்டு ஒரு சிறப்பாணைய பிரித்தானிய அரசால் அமைக்கப்பட்டுச்சு. இவங்க 1927 10 மாசம் 27ஆம் தேதி இங்கிலாந்தை விட்டு வெளியேறி நவம்பர் 13 இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு வந்து சுமார் 37 இடங்கள்ல போய் கூட்டங்களை நடத்தி 140க்கு மேற்பட்ட சாட்சியங்களை எடுத்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்றாங்க. பண்ணி இலங்கையில என்ன பிரச்சனைங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இப்ப உதாரணமா அவங்களுக்கு தெரியும், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இன்ஜின் ஒன்று இருந்துச்சாம். சரியா? ஒரு கப்பல்ற இன்ஜின் ஒன்று, அது வேலை செய்யவே இல்லையா. அப்ப இதை பழுது பார்க்கறதுக்கு எத்தனையோ பேரை கூப்பிட்டாங்களாம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்க இயலாம போயிட்டாம் அந்த பிரச்சனை. சரியா? இந்த பிரச்சனைய கண்டுபிடிக்க இயலாம போயிட்டாம். இதனால என்ன நடக்குதுண்டா, ஒரு ஒரு கேள்விப்படுறாங்க, இப்படி ஒரு இருக்கிறாராம், இதுல நல்ல அனுபவம் உள்ளான்னு கேள்விப்படுறாங்க. அப்ப அவரை எடுத்தாங்களாம். அவர் அந்த இன்ஜினை ஃபுல்லா சுத்தி பார்க்கறாரு. சுத்தி பார்த்து பிரச்சனையை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு சுத்தியலால ஓங்கி அடிச்சாராம். அதோட இன்ஜின் வேலையை ஆரம்பிச்சிட்டான். சரி, அப்ப வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு இப்ப எவ்வளவு வேணும், அந்த அந்த செலவு என்ன செய்யறாரு, அவரோட சம்பளத்தை ஒரு எழுதி அனுப்புறாரு. அதுல $500 கேட்டிருந்தான். அப்படின்னா மிக கூடிய வேலை. நம்ம போட்காரங்க சொன்னாங்களா, நீங்க செஞ்சது சின்ன வேலை, இதுக்கு இப்படி இவ்வளவு காசு கேக்குறீங்க? அப்ப அவர் சொன்னாராம், நான் செஞ்சது சின்ன வேலை தான், அதுக்கு தான் என் கூலிக்கு நான் $1 கேட்டுக்கிறேன்.
அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சனே அதுக்கு தான் நான் என்ன $499 சொன்னாராம். அதுக்குரிய அறிவு என்கிட்ட இருந்துச்சு. நான் அதை கண்டுபிடிச்சேன். வேற யாராலே முடிஞ்சதா? முடியல. அதுக்கு தான் $500 சொன்னாராம். இதே போல இலங்கையில என்ன பிரச்சனை இருக்குது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீமை அனுப்புறாங்க. அதுதான் டொனமூர் ஆணைக்குழு. இவங்க வந்து கஷ்டப்பட்டு 34 இடங்கள்ல கூட்டம் நடத்தி 141 சாட்சிகள் எடுத்து அவங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சாங்க. என்ன பிரச்சனை இலங்கையில இருக்குது? ஒன்று, இலங்கைங்கிறது பன்முக கலாச்சார தன்மை. சிங்களவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் கலாச்சாரம் இருக்கு, இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்குது. இப்படி ஒரு நாடு எங்கட பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இங்க இல்ல. சரியா? அடுத்தது, இலங்கையர்களுக்கு அரசியல் நிர்வாக பயிற்சி குறைய. சரியா? இப்ப உங்களை எடுத்த உடனே தண்ணியில போட்டா நீச்சல் அடிப்பீங்களா? உங்களை எடுத்த உடனே கூட்டிட்டு போய் தண்ணியில போட்டா யாராவது நீச்சல் அடிப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்டா உங்களுக்கு பயிற்சி குறைய. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் உங்களை கை என்ன செய்யணும், என்ன வயித்துல வச்சுட்டு இப்ப நீச்சல் அடிங்கன்னு பழக்கணும். அப்படியே கொஞ்சம் கூட்டிட்டு போகணும். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கி எடுக்கணும். இலங்கை அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு அனுபவம், ஒரு சொந்த நாட்டை எடுத்து அதை நிர்வாகம் பண்ற அளவுக்கு பெரிய ஒரு அனுபவம் இருக்கல. அப்ப இதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கேட்கிற மாதிரி எல்லாம் நமக்கு பிரித்தானிய முறையில கேட்டாங்களே, யாரு கேட்டாங்க? கரையோரத்துல இந்த சிங்களவர்கள் கேட்டாங்க, பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும்னு. அப்படி குடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இல்லை. அப்ப இது ஒரு பிரச்சனை. மூணாவது, இங்க அரசியல் கட்சி இல்ல. பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி முறையை கொடுக்குறேன்டா நிறைய அரசியல் கட்சி இருக்கணும். இலங்கையில் இருக்குதா? கட்சிகள் இல்ல. அவ எப்படி கொடுக்கறது? அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர் கண்டறிகிறாரு. கண்டறிஞ்சிட்டு பிரச்சனை கண்டறிஞ்சது தானே அதுக்குரிய சிபாரிசை செல்லலாம். இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் உங்களை ஃபுல்லா செக் பண்றாரு. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்குரிய மருந்தை தரலாம். சரியா? சில பிரச்சனைகளுக்கு டாக்டருக்கு விளங்காது. அப்ப அவர் ஒழுங்கான மருந்து எழுதி தரையலாம். எனவே டொனமூர் ஆணைக்குழு இலங்கையில இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்ச உடனே அவரு இந்தந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சிபாரிசுகளை முன்வைக்கிறாரு. அது என்ன? முதலாவது, அரச சபை அல்லது அரசு கழகம்னு கொண்டு வராங்க. இரண்டாவது, நிர்வாக குழுக்கள். மூணாவது, மந்திரி சபை. நாலாவது, சர்வஜன வாக்குரிமை. ஐந்தாவது, 3 காரியதரிசிகள். ஆறாவது, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். ஏழாவது, தேசாதிபதி. எட்டாவது, பொது சேவை நீதி சேவை ஆணைக்குழுக்கள். இப்படி 8 சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வந்தாரு. இப்ப நான் ஒவ்வொன்றை பத்தியும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக மேலோட்டமா சொல்றேன். அதுக்கு அடுத்ததாக நாங்க நோட்ஸ்க்குள்ள போய் அலசி ஆராய்ஞ்சி என்ன இருக்குதுங்கிறத சில சம்பவங்களோட சில உதாரணங்களோட நான் என்ன செய்யறேன் அதை உங்களுக்கு அழகா விளங்கப்படுத்துவேன். நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றையும் பிரித்தானையை சும்மா செய்யல, வெளிப்படையா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அவனுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம். இப்ப நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா மேலோட்டமா உங்களுக்கு சொல்றோம். சரியா? இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யாரு நம்மட பிரித்தானியர்கள் டொனமூர் ஆணைக்குழு புதுசா ஒரு அரசியல் திட்டத்தை கொடுக்குறாங்க. அதுல கொண்டு வந்த முதலாவது சீர்திருத்தம் என்னன்னா, அரச சபை அல்லது அரசு கழகம். ஏற்கனவே இருந்த சட்டவாக்க கழகம் அதெல்லாம் நீக்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும், சும்மா என்ன என்ன இனவாரி தேர்தல் முறையில கொஞ்சம் பேர் எடுத்து போடுவாங்க. அதே போல பிரதேசவாரி தேர்தல் முறை கொஞ்சம் பேர் எடுத்து போடுவாங்க. அதே போல அவங்க நியமிக்கிற கொஞ்சம் பேரை போடுவாங்க, உத்தியோக சார்புள்ளவங்க கொஞ்சம் பேரை போடுவாங்க. இப்படி உண்டாக காணப்பட்டுச்சு. என்னதான் இவங்க இப்படி ஒரு சட்டம் ஏத்தும் அப்படி ஒரு சட்டம் ஏத்துன்னு சொன்னாலும் ஆளுநர் கை மேலோங்கி இருந்துச்சு. இப்படி நாங்க பார்த்தோம். இவர் என்ன செய்யறாரு, இந்த டொனமூர் பிரபு வந்து அந்த முறையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அரசு சபையினோட கொண்டு வராரு. இதுல மொத்தம் 61 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர்? 61 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா? அதுல 58 பேர் இலங்கை நாட்டை சேர்ந்த மக்கள். 50 பேர் பிரதேசவாரி தேர்தல் முறை மூலமாக இலங்கை நாட்டை 50ஆ பிரிச்சு ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் ஒருவர் வீதம் 50 பேர் வந்தாங்க. 8 பேரை சிறுபான்மையர்கள் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆளுநர் நியமிச்சாரு. அப்ப 58. அதோட 3 பேர் என்ன செஞ்சாங்க, எக்ஸ்ட்ராவா அரசாங்க காரியதரிசிங்கிற பேர்ல நியமிக்கப்பட்டாங்க. மொத்தம் என்ன செஞ்சாங்க, மொத்தமாக 61 பேர் இருந்தாங்க. மொத்தமாக
61 பேர் இருந்தாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு மொத்தம் 61 பேர் இருந்தாங்க. 50 பேர் தேர்தல்ல தெரிவு செய்யப்பட்டாங்க. 8 பேர் நியமிக்கப்பட்டாங்க. 3 பேர் அரசாங்க காரியதரிசி. சரியா? அப்ப இவங்களோட வேலை என்னண்டா, இலங்கை நாட்டுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வர்றது. உதாரணமாக புது கல்வி திட்டம், இப்படியான விஷயங்கள், அப்படியான சட்டங்களை கொண்டு வர இலங்கை நாட்டுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ அதுகளை கொண்டு வரதுக்கு இவங்க 61 பேர் கொண்ட அந்த ஒரு சபையை உருவாக்கினாங்க. சரியா? ஆனா இது இது வித்தியாசமா இருந்துச்சு. எப்படின்னா, சட்டங்களை ஏத்துறதும் அவங்க தான், நிர்வாகத்தை செய்யறதும் அவங்க தான். இப்ப மணிங்டவன் சீர்ல அந்த குறைபாடு என்ன? இலங்கையர்கள் சொன்னாங்க, சட்டத்துக்கு நீங்க எங்களை போட்டுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. என்னதான் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் நிர்வாகம் பண்றது யாரு? நீங்க தானே, ஆளுநர் தானே. அப்ப நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சட்டத்தை ஏற்றினாலும் நீங்க அதை உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்க. அப்ப நாங்க ஒரு செவ்வாயிலையும் நீங்க புதன் கிரகத்துல இருக்கிற மாதிரி தான் இலங்கை நாடு போகுது. நாங்க சட்டம் இயற்றினா நிர்வாகத்துல எங்களுக்கு ஒரு பங்கு வேணும். நாங்கள் இலங்கை நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. சரியா? அதனாலதான் இந்த டொனமூர் யாப்புல, ஓகே அப்படியா, நாங்க ஒரு 61 பேர் கொண்ட ஒரு அரசு சபையை உங்களுக்கு தாரம், உங்கள இருந்தே நாங்க நிர்வாகத்துக்கு ஆட்கள் தெரிவு செய்யறோம். என்ன செஞ்சாங்க? 3 அரசாங்க காரியதரிசியை கழிச்சிட்டு, சரியா, கழிச்சிட்டு இந்த தேசாதிபதி எல்லாரையும் கழிச்சிட்டு என்ன செஞ்சாங்கண்டா, மிச்சம் இருக்கிறவங்களை 7 குழுக்களா டீமா பிரிச்சு, நீங்க நிர்வாக விஷயங்களை செஞ்சு கொள்ளுங்க, நிர்வாக குழுக்களை கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு பொறுப்பா போட்டாங்க. அதான் 2வது இருக்கிற நிர்வாக குழு. சரியா? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்ல ஒரு விழா ஒன்று நடக்க போகுது. அப்ப அந்த விழாக்கு என்ன டெக்கரேஷன் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு டீமை பிரிக்கிறாங்க. பிரிச்சு அதுக்கு ஒரு தலைவர். அந்த விழாக்கு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஒரு டீமை பிரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு தலைவர். இத மாதிரி அந்த அரச சபையிலேயே கல்விக்கு ஒரு டீமை பிரிச்சாங்க, ஒரு 7 பேர். அதுக்கு ஒரு தலைவர், நீங்க கல்வி விஷயத்த பார்க்கணும். இன்னும் ஒரு 7 பேர் பிரிச்சா, நீ விவசாயத்துக்கு பொறுப்பு, நீ விவசாயத்தை தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் பேரை பிரிச்சாங்க, நீ என்ன பொதுப்பணி அந்த விஷயங்களுக்கு பொறுப்பு. நீ இந்த கல்வி, அடுத்தது இந்த கல்வி நாங்க பார்த்தோம், விவசாயம், இதே போல அந்த மிச்சமிக்கிற அமைச்சுகளுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்ட்டு பிரிச்சு அப்படி விட்டாங்க. சரியா? அப்ப இதுதான் நிர்வாக குழு. அதை நாங்க விரிவா பார்ப்போம். 3வது மந்திரி சபை. மந்திரி சபைண்டா 7 டீமா பிரிச்சுன்னு சொன்னோம் தானே. அந்த 7 டீமுக்கும் 7 தலைவர்கள் இருப்பாங்க. அந்த 7 தலைவரும் 3 காரியதரிசின்னு சொன்னனே பிரித்தானியோட ஆட்கள், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர். இவங்க ஒரு மந்திரி சபை. மந்திரி சபை என்று சொன்னா என்ன? அந்த நாட்டோட நிர்வாகம் ரீதியான வரவு செலவுகளை கொண்டு வாரது, அப்படியான விஷயங்களை பார்ப்பாங்க. அதை நாங்க விரிவா பார்ப்போம். அடுத்தது சர்வஜன வாக்குரிமை. இதுதான் மிக புரட்சிகரமான ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னா இதுதான். இலங்கையில் இருக்கிற ஆண் பெண் வேறுபாடின்றி 21 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தாங்க. எந்த அளவுக்குண்டா, ஆசிய நாடுகளிலே இந்தியாவுக்கு முதலாவது வழங்கப்பட்டது இலங்கைக்கு என்று சொல்றாங்க. அப்ப இதை நாங்க விரிவா பார்ப்போம். இது கொடுக்குற டைம்ல என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என்னென்ன வாதங்கள் விவாதங்கள் நடந்துச்சு, அதையும் தாண்டி பிரித்தானியர்கள் என்ன நியாயம் சொல்லி அதை கொடுத்தாங்க. இதை கொடுத்ததால இலங்கையில நடந்த அரசியல் மாற்றம் என்ன, பொருளாதார மாற்றம் என்ன, சமூக மாற்றம் என்ன, இதெல்லாம் நாங்க விரிவா பார்ப்போம். அடுத்ததாக 3 காரியதரிசிகள், அரசாங்க காவல் நாய் என்று அழைக்கப்பட்ட 3 பேர். இவங்க 3 பேர் எப்பயுமே பிரித்தானியோட நலன்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்க. அப்ப இவங்க யாரு, இவங்க என்னென்னத்துக்கு பொறுப்பா இருந்தாங்க, இவங்களோட வேலை என்ன, அதை